சரிகமபா நிகழ்ச்சியில அபிஷேகாவ ஓரங்கட்டுறாங்களா நடுவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே அபிஷேகாவோட ஃபேன்ஸால கேட்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல கடந்த வாரம் வெர்சடைல் ரவுண்ட் வந்து நடந்திருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு ரவுண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா 4வது ஃபைனலிஸ்ட் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு வாரம் வந்து கண்டிப்பா அபிஷேகா செலக்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா வெளியில இருந்து சோர்ஸ் வந்து நிறைய பேர் அபிஷேகா 2 பாடலுமே சூப்பரா பாடியிருக்காங்க, கண்டிப்பா இந்த முறை வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் யாருமே எதிர்பார்க்காத விதமா அபிஷேகா அவர்கள் இந்த வாரம் வராம இருந்தது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் போக ஜட்ஜஸ் அபிஷேகாவை பத்தி பேசவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். 3வது வார செலெக்ஷன் அப்ப அபிஷேகா கண்டிப்பா செலக்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பணும். பட் நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமா அபிஷேகா அவர்கள் அந்த முறை நல்லா பாடல, அது மட்டும் இல்லாம உங்களோட குரல் வந்து அந்த பாட்டுக்கு செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி நடுவர்கள் வந்து அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் அப்பயாவது பார்த்தீங்கன்னா அபிஷேகா எந்திரிச்சு ஸ்டேஜ் வந்திருந்தாங்க. நடுவர்கள் அபிஷேகாவை பற்றியும் கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்துடுவா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த வாரம் உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. ஏன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அபிஷேகா வாங்கலை, அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி யாருமே எதுவுமே பேசலை. ஒன்லி 3 பேரை மட்டும் ஸ்டேஜுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஒன்று சுமன், இன்னொன்று மோக்ஷிதா, இன்னொன்று வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான்வி. இதில் தான்வி தான் 4வதா செலக்ட் ஆகியிருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அது ஒரு புறம் இருந்தாலுமே இன்னொரு புறம் அபிஷேகாவை தொடர்ந்து சேனல் வந்து ஓர கட்டிட்டு இருக்காங்களா, இதற்கு மிக முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா ப்ரோமோ. கடந்த 3 வாரங்களாக அபிஷேகாவை பற்றின எந்த ஒரு ப்ரோமோவே அவங்க போட்டு காட்டல. அண்ட் இதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே அவங்களுக்கு போயிடும். அவங்க உள்ள நல்லா பாடல, அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரோமோ போடலை அப்படின்னாலுமே அவங்க ப்ரோமோவை பார்த்து மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. இதனால் பீப்புள்ஸ் ஃபேவரட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் அபிஷேகா உள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ப்ரோமோவையே காட்டாமல் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கவனம் கொடுக்காம அந்த ஒரு லைன் லைட்டுக்கு வரவிடாமே பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஒருவேளை அவங்க உள்ளார நல்லா பாடலனாலுமே மக்கள் மத்தியிலிருந்து செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க ப்ரோமோ வெளியிடாமல் இருக்கிறதுனால அதுவுமே அவங்களுக்கு வந்து பாதிக்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ளார நீ இது பண்ணுற அதை பண்ணுற மாற்றிக்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுத்தா தான் அடுத்த வாரம் அந்த ஒரு தப்பை திருத்திக்க முடியும். அண்ட் இந்த வாரம் அந்த மாதிரி அபிஷேகாவுக்கு அவங்க எதுவுமே சொல்லலை, ஏன் எந்திரிச்சு நிற்க கூட சொல்லலை. அபிஷேகா ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி தான் உட்காந்துருந்தாங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சோகமாக இருந்துச்சு. ஒருவேளை சேனல் ஓரம் கட்டுறாங்களா இல்லை நடுவர்கள் ஓரம் கட்டுறாங்களாங்கிற ஒரு கேள்வியை ரசிகர்கள் முன் வச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்களால அபிஷேகா வந்து ரொம்பவே தோண்டு போயிருப்பாங்க. அண்ட் இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுமன் இருக்காங்க, மோக்ஷிதா இருக்காங்க, அவங்களெல்லாம் தாண்டி இந்த ஒரு பிளேஸ் அவங்க அடிக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதுலேயும் இந்த மாதிரியான ஒரு டவுன்ஃபால்ல இருந்து மறுபடியும் மீண்டு வந்து 5வது வாரம் செலக்ட் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு அசாத்தியமான விஷயம் தான். ஆனால் அதை அபிஷேகா பண்ணி காட்டுவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு அந்த கேப்பபிள் இருக்கு. பட் இப்போதைக்கு கொஞ்சம் தோண்டு போயிருக்காங்க. அதை பண்ணுவாங்களா மாட்டாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.